ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரெயின் பேசுகிறேன். ரீசெண்ட் டேஸில் நம்ம நிறையா வந்துட்டு இந்த என்னோட டெவலப்மெண்ட் போர்டை பற்றி நிறையா நான் பேசியிருக்கேன் யூடியூப்பில். லைக் அந்த போர்டை பற்றி ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் ஒரு போர்டு என்ன பண்ணுது, அது ஃபீச்சர் என்ன, எதுக்காக நான் அதை பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை யூஸ் பண்ணலாம், அது மாதிரி நிறையா வந்து பேசியிருந்தேன். நான் இப்போ என்ன ஷேர் பண்ண நினைக்கிறேன்னா, நான் ஒரு 3 month நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. என்ன ஒர்க் பண்ணேன், என்ன நான் அதை கற்றுக்கிட்டேன், எப்படி வந்து அந்த டெவலப்மெண்ட் போர்டு உருவாச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ண எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது 3 to 4 month கிட்ட நான் மாதக்கணக்கில் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய சால்ட்டிங் ஒர்க் கற்றுக்கிட்டேன், நிறைய சால்ட்டிங் மிஷின் வாங்கியிருக்கேன். ஸோ தட் ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் திஸ். அதை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோட முதல் வெர்ஷன் ஆஃப் போர்டு இப்படி தான் இருந்தது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த முதல் வெர்ஷன் ஆஃப் போர்டு. ஓகேவா? ஸோ இந்த போர்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தான் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன யோசிச்சுன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு வயரிங்கே பண்ணக்கூடாது, வயரிங்கே இல்லாமல் டேரெக்டாக வந்து பவர் சப்ளை கொடுத்து கோடிங் பண்ணால் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி யோசித்தேன். இதிலே பார்த்தா எல்சிடி டிஸ்பிளே இருக்கும், அப்புறம் டாட் மேட்ரிக்ஸ் இருக்கும், அப்புறம் ரெகுலேட்டர் இருக்கும், எல்லாமே ஒரே போர்டில் வந்துடும். ஸ்டெப்பர் மோட்டார், யூஆர்ட் ப்ரோட்டோகால், I2C, தட்ஸ் இட். ஒரே போர்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஈவன் டெம்பரேச்சர் சென்சரோட வச்சுருக்கேன், நான் எல்லாமே வச்சுருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம்னா, இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸை தப்பாக கனெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது தப்பாக வயரிங் தப்பாக பண்ணிட்டாங்கனாக்கா, ஏதாவது ஒரு போர்டு ஏதாவது ஒரு காம்பவுண்ட்ஸ் வெடிஞ்சிருச்சுன்னா கூட ஃபுல் போர்டை வந்துட்டு என்கிட்ட திரும்ப அவங்க அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது சம்திங் பண்ணுறது திரும்ப சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு டிசைன் யோசிச்சேன் நான். இது வந்து வெர்ஷன் 1.1. இங்கே நான் கீழே கூட வேர்ட்ஸ் போட்டிருக்கேன், கேமராவில் தெரியுதான்னு தெரில. பட் V1 இங்கே நான் போட்டிருக்கேன் குட்டியாக. ப்ரோக்ராம் பிரைன் போட்டு STM32 ஸ்டெடி கிட் V1 அப்படி நான் போட்டிருக்கேன். பட் இது ரொம்ப ஒரு சூப்பரான போர்டு. இது பண்ணோடனே ஒர்க் ஆகிடுச்சு. இது இஷ்யூவே கிடையாது ஆக்சுவலாக. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த போர்டு ஃபுல்லாக இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒரே சிங்கிள் போர்டாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்பார்க் ஆகிடுச்சு. சின்னதாக ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டா கூட ஃபுல் போர்டே மாற்றுற மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது மாதிரி பண்ண வேண்டாம்னு நினச்சேன் நான். ஸோ அதுக்காக தான் இன்னொரு போர்டு டிசைன் பண்ணேன் நான். இது மாதிரி இது வெர்ஷன் 2. இது கரெக்டாக வைக்கணும்னா எப்படி வைக்கணும், இதுலேயுமே அதே சேம் ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, போர்டு சைஸை குறைச்சிட்டேன் நான். ஓகேங்களா, பட் ஸ்டில் இந்த போர்டு பார்க்க டிசைன் எப்படி இருக்குன்னா, எல்லாமே ஒரே போர்டில் இருக்குது. பட் சைஸ் பார்க்க சின்னதாக இருக்குது. டிஸ்பிளே மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த 16:2 டிஸ்பிளே மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். சைஸ் சின்னதாக இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு இன்னுமே அந்த ப்ராப்ளம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸும் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா போர்டு டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மைண்ட் ஓடிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து இதை யார்ட்டுமே காட்டலை. இது டிசைன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு நான் இப்போ ஒன் டைம் சால்ட்ரிங் பண்ணி எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டேன். இது வந்துட்டு பேர் போர்டை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் சால்ட்ரிங் பண்ண கூட வேறு இருக்குது, பட் பேர் போர்டை உங்களுக்கு காட்டுறேன். பட் ஸ்டில் எனக்கு மைண்டில் அது இருந்ததுனால நான் அது யார்ட்டையும் காட்டவும் இல்லை, அப்படியே விட்டுட்டேன் அந்த போர்டை. பட் இதுக்கப்புறமா வந்த போர்டு தான் வெர்ஷன் 4. இங்கே இருக்குது வெர்ஷன் 4ன்றது. அப்போ நீங்கள் கேட்கலாம், வெர்ஷன் 3 அப்போ எங்கன்னு கேட்கலாம். வெர்ஷன் 3 வந்துட்டு வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன். பட் டிசைன் பண்ணுறப்ப எனக்கு அது வேண்டான்னு தோணிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிட்டேன். அது நான் ஃபேப்ரிகேஷன் கொடுக்கவே இல்லை நான். பட் இது வெர்ஷன் 4 வந்துட்டு எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. இப்போது இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஐசி இருக்குது, பவர் சப்ளை ரெகுலேட்டர்ஸ் இருக்குது, 3.3 volt போர்டு ரெகுலேட்டர் ஒன்று இருக்குது, பவர் சப்ளை எடுத்துருக்கிற பின்ஸ் இங்கே இருக்குது, போர்ட்டுக்கான எல்லா பின்ஸும் இங்கே இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் படிக்கிற பசங்களுக்குன்னு நான் யோசிச்சேன் நான். இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான். ஸோ இது கூடவே வந்துட்டு மோட்டார் போர்டு, மோட்டாருக்கான டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான போர்டு, மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான போர்டு அது இங்கே இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டோகாலுக்கான போர்டு, எஸ்பி யூஆர்ட் எல்லாம் தனித்தனியாக படிச்சுக்கலாம். பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நான் யோசிச்சேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே ரெடிமேடாக கொடுத்தாலே பிரச்சனை தான். அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் நான். வயரிங் கனெக்ட் பண்ணி படிக்கட்டும். ஓகேங்களா, இப்போ இது யூஆர்ட் பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 wire கிட்ட போகணும், 3 இல்ல 5 wire கிட்ட போகும். இங்கேருந்து ஜம்பர் கனெக்ட் பண்ணி அவங்க பழகணும். ஈவன் வந்து அது பிரேக் ஆனாலுமே கூட அவங்க கற்றுக்கணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் யோசித்தேன். ஏன்னா ஃபோன் ஃபீடிங் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, அது தப்பு அப்படின்றதுக்காக வயர் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நான் போர்டு பண்ணியிருக்கேன். சரி, யூஆர்ட் படிக்கிறதும் வயர் கனெக்ட் பண்ணணும், I2C பண்ணணும் வயர் கனெக்ட் பண்ணணும், எஸ்பியும் வயர் கனெக்ட் பண்ணி படிக்கணும். பட் சிங்கிள் போர்டு அவங்க தனித்தனியாக வாங்க தேவையில்லை. அதுதான் இதே பர்பஸ். தனித்தனியாக வாங்கி கஷ்டப்பட தேவையில்லை, ஒரே போர்டில் அவங்க பண்ணிட்டு போயிடலான்றது என்னோட கான்செப்ட். வெரி சிம்பிள். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த போர்டு உருவாச்சு. ஸோ இதுதான் எவ்ரி மந்த் நான் வந்துட்டு ஒன்றா தனித்தனியாக பண்ணி பார்த்து நான் வந்துட்டு ஃபைனலாக இந்த டிசைன் கொண்டு வந்திருக்கேன். இந்த மோட்டர் டெவலப்மெண்ட் போர்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதான். ஸோ இந்த போர்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ ப்ளீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். யூடியூப், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நான் இருக்கிறேன். நான் எல்லாத்துலேயும் வீடியோ இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஒன்று. பட் என்கிட்ட நீங்கள் படிக்கணும்னு நினச்சா கூட இதுக்கான கிளாஸ் நான் எடுக்கிறேன். நீங்கள் இந்த கிளாஸ் எடுத்து நீங்கள் என் கூட படிக்கலாம். இதுக்கான போர்டு அப்படியே உங்களுக்கு கொடுத்து நான் கோச்சிங் கொடுக்குறேன். அதுக்கு என்ன ஃபீஸ் என்ன ஏதுங்கிறத நீங்கள் என்கிட்ட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ எனக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் நிறைய இடம் எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன். நான் எல்லா இடத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுற எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஸோ இது நல்லா படிக்க பசங்க ஷேர் பண்ணுங்கள். அவங்க நல்லா இதை படித்து பார்த்து இதை நிறைய கற்றுப்பாங்க. அவங்க ஃப்யூச்சரே மாறும். கண்டிப்பாக இதை படிச்சிட்டிங்கன்னா அவங்க நிறைய ஜாப்பில் வந்துட்டு கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இது இன்டர்வியூவில் கேட்குற கேள்விகள் தான் முக்காசி. நிறைய கேள்விகள் வந்துட்டு எஸ்டிஎம்எல் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. பாய்.